ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தாலே போதுமானது. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15, வெள்ளைப்பூடு, தக்காளி, புளி வந்து நான் வந்து முழு புளியாக எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எப்படி புளிக்குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா அரைச்சி ஊற்றி நல்லா கிரேவியாக பரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் வைக்க போகிறோம். இப்போ தக்காளியையும் புளியையும் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நீங்கள் வேக வைக்கணுனாலும் மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குழம்பு தாளிக்கிறது நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ மல்லித்தூளும் மிளகாய்த்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதித்து வந்ததும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் விட்டு வெந்தயம் சோம்பு போட்டு தாளித்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதிலோட காய்கறி சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் என்ன காய் சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து வதக்கும் போது உப்பு சேர்க்கலை. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சட்னி, இட்லிக்கு, தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். சூடான சாதத்துலையும் நீங்கள் பிரட்டி சாப்பிட்லாம். இப்போ வந்து கசூரி மேத்தியையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.